ரொம்ப குறிப்பாக பார்த்தா சருமத்தில் ஈரப்பதத்தை தக்க வைக்கும். சருமத்தில் பார்த்திங்கன்னா கொலாஜன் உற்பத்தியை சீராக வைக்கும். இதனாலேயே பார்த்தா ஆன்டி ஏஜிங்காக செயல்பட்டு விரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி ஸ்கின்னை எப்போவுமே ரொம்ப யங்காக யூத்தாக தென்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்ல பிரைட்டனிங்க்கு உதவியாக இருக்கும். சருமம் நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்படும். முகப்பரு கரும்புள்ளி இருக்குது அப்படின்றவங்க தொடர்ச்சியாக இதை பயன்படுத்திட்டே வரும்போது சீக்கிரம் 3 வாழைப்பழத்தோட தோல் எடுத்துக்கோங்க. இதை 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. 2 கிளாஸ் அளவு தண்ணி அப்படின்றது நல்லா கொதித்து குறைந்து 1 கிளாஸ் அளவு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். வாழைப்பழம் சின்ன பழமாக இருந்தால் 3 பழத்தோட தோல், அப்படி பெரிய பழமாக இருந்தால் 2 பழத்தோட தோல் அப்படின்றதே போதுமானதாக இருக்கும். இந்த தண்ணி நல்லா கொதித்து குறைந்து 1 கிளாஸ் அளவு வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் இதை அப்படியே குடிச்சிடலாம். இனிப்பு கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்க ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நாட்டு சக்கரை வேணால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வாழைப்பழத்தோல் தேநீர் குடிக்கிறதால பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட். ஒன்று, இந்த தோலில் மெக்னீஷியம் பொட்டாசியம் 2 ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்கிறதால பிபியை மெயின்டைன் பண்ணும். உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி பிபி எப்போவுமே நார்மலில் மெயின்டைன் பண்ணும். உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடும். 2வது முக்கியமான பெனிஃபிட், நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். நல்ல நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம், தூக்கத்தில் நடுநடுவில் விழிப்பு வந்துடுது அப்படின்றவங்களுக்கு அதை இயற்கையாகவே சரி பண்ணும். மன அழுத்தத்தை கம்மி பண்ணிடும். எவ்வளோ மன அழுத்தம் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லை டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னாலும் சரி, அதை இயற்கையாகவே